வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சொல் ரோல் மாடல். அது பற்றிய ஒரு பதிவு. இப்பேரண்டத்தில் பிறக்கும் உயிரில் ஒரு செல் உயிரி முதல் ஆறறிவு மனிதன் வரை எல்லா உயிரினமும் ஆற்றல் மிகுதியாகவே உள்ளது. பிறந்த சில காலம் வரை தாயுயிரியின் அரவணைப்பிலும் வழிகாட்டியிலுமே அவை வளர்கின்றன. அப்படி வளர்கின்ற உயிர்களுக்கு முதல் வழிகாட்டியாக தாயுயிரே திகழ்கிறது. உதாரணமாக ஒரு கோழியை எடுத்துக்கொள்வோம். சாதாரண நாட்களில் கோழியானது சக உயிரினங்களிடமே பயந்து ஓடும். அதாவது பூனை, நாய், பருந்து, மனிதன் இப்படியானவர்களை கண்டால் பயந்து ஓடிவிடும். ஆனால் அதுவே தன் தாய்மையடைந்து முட்டைகளிட்டு அடைகாக்கும் பொழுது அதற்குள் பெருவீரம் விளைந்துவிடும். யாரை கண்டாலும் பயந்து ஓடாமல் விற்றென ஒரு சப்தம் எழுப்பி பயமுறுத்தும். அதையும் மீறினால் பறந்து வந்து கொத்துவதற்கும் தயாராகிவிடும். அதுவே குஞ்சுகளுடன் இரை தேடும் பொழுது முன்பு கோழி பயந்து ஓடிய நாய் இப்பொழுது வந்தால் பறந்து ஓடி சப்தமிட்டு துரத்திவிடும். நாயும் பயந்து ஓடிவிடும். தன் பெரிய கால்களால் மண்ணை பறித்துவிட்டு அதில் இருக்கும் தன் உணவுகளை குஞ்சுகள் சாப்பிட வைக்கும். இப்படி குஞ்சுகளை பாதுகாத்து வளர்த்திய கோழியே பின்னாளில் குஞ்சுகள் பருவம் வந்தவுடன் இதுவே கொத்தி துரத்திவிட்டு தனியாக வாழ பழக்கிவிடும். இப்படி சக உயிரினங்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். இவையெல்லாம் விடுத்து நாம் எதையெதையோ படித்து எதையெதையோ கண்டுபிடித்து எதையெதையோ சாதிக்க ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படியான ஓட்டத்தில் நாம் நம் குழந்தைகளை சரியாக வளர்க்கிறோமா என்பதே என் கேள்வி. கோழி குஞ்சுகளுக்கு தாய்க்கோழி ரோல் மாடலாக இருப்பது போல் நாம் நம் குழந்தைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கிறோமா என்பது கேள்விக்குறியா, அல்லது அப்படி இருக்கிறோம் என்பதற்கான முடிவா? அம்முடிவை எடுக்க நாம் சில கேள்விகளுக்கு பதிலளித்து அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வர இயலும். 1. ஆசிரியர்கள் மீது பொறுப்பை திணிக்காமல் இருப்பது. 2. ஆய்வுத்திறனை ஊக்குவித்தல். 3. ஒழுக்கத்தை நிலைநிறுத்துதல். 4. உணர்வுபூர்வமான ஆதரவு நிலை. 5. சமூக அக்கறை. 6. சுதந்திரம். 7. ரோல் மாடல். மேலே கண்ட 7 கேள்விகளுக்கும் ஆமாம் என்ற பதிலை தன்னகத்தை வைத்திருப்பவர்கள் ஆகச் சிறந்த பெற்றோர்களே. அவர்களின் குழந்தைகளால் உலகம் உய்யும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து முயற்சித்தால் இதில் இல்லை என்னும் பதிலை உடையவர்களின் எண்ணிக்கையை இல்லாமல் செய்துவிடலாம். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுவதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. வணக்கம்.